வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 20% பரஸ்பர தீர்வை வரி சர்வதேச தோழமை மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் வெற்றியாகும் என்று நிதியமைச்சின் செயலாளர் கருத்து. எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் செம்மணி பொதுக்குழி இடத்தினை நேரில் பார்வையிட உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் குழுவினர். செம்மணி புதைகுழி விவகாரத்தை ராணுவத்தின் மீது ஏற்க வேண்டிய கடமையாக சில தரப்பினர் முயற்சி செய்வதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் அரசியலமைப்பின்படி வழங்கப்பட்டவை. அந்த உரிமைகள் இப்போது நீக்கப்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாமல் சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 20% பரஸ்பர தீர்வை வரை சர்வதேச தோழமை மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் வெற்றியாகும் என்று நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரியினை 44%இலிருந்து 20% குறைத்தது இலங்கையின் போட்டித்திறனையும் ஏற்றுமதிக்கான சந்தை அணுகலையும் மேம்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. தையல் ஆடைத்துறையில் உள்ளூர் தொழில் முனைவோருக்கான சந்தையை விரிவாக்குவதும் தொழில்நுட்ப பயன்பாட்டினால் உற்பத்தி செலவை குறைப்பதும் இலக்காக கொள்ளப்பட்டுள்ளது. வரி நடைமுறையை முன்னிட்டு தொழில் முனைவோருடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த வரி மாற்றம் இலங்கையின் பொருளாதாரத்தை பாதிக்காது என்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு நேர்மையான சந்தை வாய்ப்புகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக கூறினார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர், ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர், இலங்கை வர்த்தக அமைச்சின் செயலாளர் மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவருக்கு பாராட்டுகளை அவர் தெரிவித்தார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் குழுவினர் எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழி இடத்தினை நேரில் பார்வையிட உள்ளார்கள் என்று யாழ் பிராந்திய பணிப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார். இதன்படி ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்கள், 2 பணிப்பாளர்கள் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்களுடன் கூடிய குழு ஒன்று செம்மணி பகுதிக்கு சென்று விசாரணை மற்றும் கலந்துரையாடல்களில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். புதைகுழி அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுடனும் அந்த பகுதியை நேரில் பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான தேசிய நிலையத்தின் பிரதிநிதிகளையும் இந்த குழுவினர் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இந்த விஜயம் மனித உரிமைகள் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வர முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் மாநாடு எதிர்வரும் மாதம் நடைபெற உள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தமிடும் சில நாடுகளை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் முப்படை முன்னாள் உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்களா என்ற சந்தேகம் உருவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை ராணுவத்தின் மீது ஏற்க வேண்டிய கடமையாக சில தரப்பினர் முயற்சி செய்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதன கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், முப்படைகளின் உறுப்பினர்கள் அல்லது அதிகாரிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எதுவும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுபவர்கள் அனைவரும் பொது கைதிகளுடன் சிறையில் வைக்கப்பட வேண்டும் என்பதில்லை. வீட்டு காவலிலோ அல்லது தனி சிறையில் வைக்க முடியாதா என்று கேள்வி எழுப்பினார். கடற்படையின் முன்னாள் தளபதி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை பொது கைதிகளுடன் சேர்த்து சிறையில் வைக்கப்பட்டமை கேள்விக்குரியதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செம்மணி பகுதியில் காணப்படும் மனித புதைகுழிகள் தொடர்பாக புலிகள் அமைப்பு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புலிகள் சித்திரவதை முகாம்களை நடத்தியதோடு அவர்கள் இயக்கத்தில் சேர மறுத்து தமிழர்களை படுகொலை செய்தார்கள். அந்த கொலை செய்யப்பட்டோரின் உடைகள் தான் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்றார். செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அடையாளம் காண உதவும் வகையில் பொதுமக்களுக்கு காட்சிக்கு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தின் குற்றப்புலனாய்வுத்துறையின் மனித கொலை விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி வழிமொழியின் பேரில் மேற்கொள்ளப்பட்டிருந்த நீதிமன்ற அனுமதிப்பின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதற்கமைய எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை அரிகாலை சித்துப்பாத்தி இந்த மாவட்டத்தின் சான்று பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படும். அத்துடன் செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தக பைகள், சிறுவர்களின் காலணிகள், குழந்தையின் பால் பூச்சி, கைவளையர்கள் உள்ளிட்ட 54 சான்று பொருட்கள் இதுவரை மீட்கப்பட்டு நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சான்று பொருட்களை யாரேனும் எதையேனும் அடையாளம் காணும் பட்சத்தில் அவர்கள் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அல்லது நீதிமன்றத்துடன் தொடர்பு கொண்டு விசாரணை செயல்முறைக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனுடன் சான்று பொருட்களை பார்வையிட வரும் பொதுமக்களுக்கு விதிக்கப்படும் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைகள் குறித்த அறிவித்தல் இன்று சனிக்கிழமை வெளியாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டங்களை கொண்டு வரும்போது தனது எதிர்காலத்தை பற்றியும் கவனிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்.
ஏனெனில் அரசியல் சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்கள் சந்திப்புகளுக்கு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த கூற்றுக்களை மேற்கொண்டார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் அரசியல் அமைப்பின்படி வழங்கப்பட்டவை, அவற்றை நாங்கள் கூறவில்லை. அந்த உரிமைகள் இப்போது நீக்கப்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். இருப்பினும் இன்றைய ஜனாதிபதி இத்தகைய தீர்மானங்களை எடுக்கும் போது நாளைய நிலைமை குறித்தும் யோசிக்க வேண்டும். நாட்டில் முன்னாள் தலைவர்களுக்கு இன்று பல்வேறு அச்சுறுத்தல்கள் உள்ளன. நாங்கள் அரசியலை வெறுப்போடு செய்யவில்லை. எனக்கு எதிரான பல வழக்குகள் கடந்த நல்லாட்சி அரசின் போது பதிவு செய்யப்பட்டன. இருப்பினும் அதில் இருந்த தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன இருவருடனும் இணைந்து நாங்கள் அரசியல் செய்கின்றோம். கட்சி வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அனைவரும் இலங்கையர்களே. ஜனாதிபதி மாலத்தீவுக்கு அரசு பயணமாக சென்றார். நானும் தனிப்பட்ட காரணத்திற்காக சென்றேன். இருவரும் ஒரே விமானத்தில் சென்றோம் என்பதில் எந்த அரசியல் முக்கியத்துவமும் இல்லை. இதேவேளை நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்தும் அவர் தனது வருத்தத்தை தெரிவித்தார். புலிகள் பயங்கரவாதம் மூலம் நாட்டை பலவீனப்படுத்த முயற்சித்தது, ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். இன்று அரசாங்கமே தனது நடவடிக்கைகளால் நாட்டின் அரசு அமைப்பை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதிகாரிகள் சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலைமை உருவாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்தை பார்வையிட்டுள்ளார். இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது துறைமுகத்தில் நிலவும் இடப்பற்றாக்குறை மற்றும் இந்திய மீனவர்களின் 140க்கும் மேற்பட்ட படகுகள் தற்காலிகமாக அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடி குறித்து அவர் மேலோட்டமாக ஆய்வு செய்தார். அவருடன் கலந்துரையாடிய உள்ளூர் மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கட்டி வைக்கவே இடம் கூட இல்லை என்ற நிலைமையினை சுட்டிக்காட்டினர். விஜயத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், மயிலட்டி துறைமுகம் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இருப்பதாகவும், யுத்தத்திற்கு முந்தைய காலத்தில் இங்கு பிடிக்கப்பட்ட மீன்கள் நாட்டின் மொத்த மீன்வள உற்பத்தியில் 2/3 பங்கை வழங்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். 1990ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த துறைமுகம் தேசிய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறினார். ஆனால் இன்று அந்த துறைமுகம் இந்திய மீனவர்களின் படகுகளை நிறுத்தும் இடமாகவே பயன்படுவதால் உள்ளூர் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று வலியுறுத்தி இருந்தார். இந்த சூழ்நிலைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்றும், இது பற்றி பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்திவைப்பு பிரேரணியை முன்வைத்து உரையாற்ற உள்ளேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 2,44,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த மாதத்தில் அதிகபட்சமான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதோடு அவர்களின் எண்ணிக்கை 37,128 ஆகும். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 23,475 சுற்றுலா பயணிகளும், நெதர்லாந்திலிருந்து 15,556 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 12,982 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 11,059 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 10,568 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 9,117 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு ஜனவரி 1 தொடக்கம் ஜூலை 31 வரை மொத்தமாக 13,68,288 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.